ஹே அனன்யா, போன மரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணப்போ ஜேஸ்க்கு கிடைச்ச சக்சஸை பத்தி பேசணும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? பட் எனக்கு ஒரு பெரிய பவுட் இருக்கு. இந்த ப்ராசஸ் எல்லாம் நிஜமாவே நம்ம பாடிக்குள்ள எப்படி ஒர்க் ஆகுது? கிரேட் கொஸ்டின் அர்ஜுன். நம்ம எல்லாரும் நம்மள வெறும் சத எலும்புன்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா we are literally gravitationally organized light packed with information. அதாவது நம்ம உடம்பு முழுக்க ஒளியும் தகவல்களும் தான் ஒரு ஃபார்ம்ல ஆர்கனைஸ் ஆகி உருவாயிருக்கு. லைட்டா? என்ன சொல்றீங்க? நாம வெளிச்சத்தால உருவானவங்களா? ஆமாம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம கண்ணுங்களால பார்க்க முடியற இந்த பிசிக்கல் வேர்ல்ட், அதாவது விசிபிள் லைட், மொத்தமா எக்ஸிஸ்டிங்ல இருக்கிற ஃப்ரீக்வன்சிஸ்ல 1% விட கம்மி தான். திஸ் மீன்ஸ் 99%க்கும் மேலான ரியாலிட்டிய நம்ம கண்ணால பார்க்கவே முடியாது. உதாரணத்துக்கு இந்த லைட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃப்ரீக்வன்சிஸ் எடுத்துக்கலாம். எக்ஸ்ரேஸ், கேமா ரேஸ், இன்ஃப்ராரெட்னு எவ்வளவோ ஃப்ரீக்வன்சிஸ் நம்மள சுத்தி இருக்கு. ஆனா நமக்கு அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. நிஜமாவா சொல்றீங்க? அப்ப நம்ம சுத்தி எப்பவும் நடக்கிற நிறைய விஷயங்களை, எனர்ஜிஸை நம்ம டோட்டலி மிஸ் பண்றோமா? we are almost blind to the actual reality. Exactly. The radio analogy for tuning into invisible frequencies. இது ஒரு ரேடியோ அனாலஜி வச்சு ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ரூம்ல ஏகப்பட்ட ரேடியோ வேவ்ஸ் இருக்கு. ஆனா அது கண்ணுக்கு தெரியாதுல்ல. ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சிக்கு ரேடியோவை டியூன் பண்ணாதான் பாட்டோ நியூஸோ கேட்கும், ரைட்? அதே மாதிரி தான் நம்ம பாடியும் எப்பவும் அன்சீன் ஃப்ரீக்வன்சிஸை சென்ட் பண்ணிட்டும் ரிசீவ் பண்ணிட்டும் இருக்கு. ஆல் ஃப்ரீக்வன்சி கேரிஸ் இன்ஃபர்மேஷன். நீங்க எந்த ஃப்ரீக்வன்சில இருக்கீங்களோ அந்த இன்ஃபர்மேஷனை தான் நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க. ஓகே, அப்போ இந்த எனர்ஜி சென்டர்ஸ், அதாவது சக்ராஸ்னு சொல்றாங்கல்ல, அதுவும் இது மாதிரி தானா? அப்சல்யூட்லி. ஆனா இங்க சக்ராஸ்ங்கிறது ஏதோ ஆப்ஸ்ட்ராக்டான ஃபிலாசபி கான்செப்ட் கிடையாது. டாக்டர் ஜோ டிஸ்பென்சா என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு எனர்ஜி சென்டரும் பயாலாஜிக்கலா ஒரு மினி பிரெயின்ஸ், அதாவது நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு சென்டர்லயும் ஒரு கிளஸ்டர் ஆஃப் நியூரோலாஜிக்கல் நெட்வொர்க்ஸ் இருக்கு. அவற்றுக்கென்று தனி கிளான்ஸ், ஹார்மோன்ஸ், கெமிக்கல்ஸ், ஏன் அவற்றுக்குன்னு தனி மைண்ட் கூட இருக்கு. அவை ஒவ்வொன்றும் ஒரு ஸ்பெசிஃபிக் அஜெண்டாவோட ஆப்ரேட் ஆகுது. வெயிட், அப்போ இதுதான் காரணமா என் வயிற்றுக்குன்னு தனியா ஒரு மினி பிரெயின் இருக்கா? எக்ஸாக்ட்லி. நம்ம அடிக்கடி கட் ஃபீலிங்னு சொல்றோம்ல, அது வெறும் வார்த்தை இல்ல, லிட்ரல் சயின்ஸ். உங்களோட டைஜஷன் ஏரியால இருக்கிற அந்த மினி பிரெயின் தான் அதுக்கு காரணம். இன்ஃபேக்ட் நமக்கு ஃபீல் குட் ஃபீலிங் தர செரட்டோனின் ஹார்மோன்ல 95% நம்ம பவுல்ஸ்ல தான் இருக்கு, தலையில இருக்கிற மூளையில இல்ல. வாவ், மை ஸ்டமக் ஹேஸ் a mind of its own. இது நிஜமாவே மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கு. அது மட்டும் இல்ல அர்ஜுன், டஸ் த ஹார்ட் ஹேவ் அ மெமரி? நம்ம உறுப்புகளுக்கு ஞாபக சக்தி இருக்க முடியுமான்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. உறுப்புகளுக்கா? ஹார்ட்டுக்கும் மெமரிக்கும் என்ன சம்பந்தம்? மெமரி மூளையில தானே இருக்கும். இங்க தான் ஒரு இன்கிரெடிபிளான ஹை ஸ்டேக்ஸ் மெடிக்கல் மிஸ்ட்ரி வருது. 8 வயசு பொண்ணு ஒருத்திக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க. அந்த ஹார்ட் யாருதுன்னா கொலை செய்யப்பட்ட ஒரு 10 வயசு பொண்ணுது. ஆபரேஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 8 வயசு பொண்ணுக்கு தொடர்ந்து ரொம்ப விவிடான நைட்மேர்ஸ் வர ஆரம்பிக்குது. யாரோ அவளை கொலை பண்ற மாதிரி. அந்த கனவுகள் எவ்வளோ டீட்டெயிலா இருந்துச்சுன்னா, கொலை நடந்த நேரம், பயன்படுத்தின ஆயுதம், கொலையாளியோட துணின்னு எல்லாமே துல்லியமா தெரிஞ்சிருக்கு. அதை வச்சு போலீஸ் நிஜமாவே அந்த கொலையாளியை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. டாக்டர் ஜோ இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, வைட்டல் இன்ஃபர்மேஷன் இஸ் ஸ்டோர்ட் இன் த லைட் ஃபீல்ட் ஆஃப் த ஆர்கன். உறுப்பை சுத்தி இருக்கிற அந்த எனர்ஜி ஃபீல்டுல மெமரி அப்படியே ஸ்டோர் ஆயிருக்கு. இது நிஜமாவே நடந்ததா? எனக்கு லிட்டரலி கூஸ்பம்ஸ் வருது. உங்களோட ரியாக்ஷன் கம்ப்ளீட்லி வேலிட் அர்ஜுன். இதுதான் சயின்ஸ் ஆஃப் செல்லுலர் மெமரி. நம்ம ஆர்கன்ஸை சுத்தி இருக்கிற லைட் ஃபீல்ட்ல தகவல்கள் ஸ்டோர் ஆயிருக்கு. தி எனர்ஜி ஃபீல்ட் ஹோல்ட்ஸ் த மெமரி, carried by tiny particles of light called biophotons. புதுசா ஒருத்தருக்கு அந்த உறுப்பு போகும்போது அந்த ஃபீல்ட் அவங்க ஃபீல்டோட மிக்ஸ் ஆகி அந்த பயோஃபோட்டான்ஸ் மூலமா அந்த மெமரிஸை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. அப்போ நம்ம எனர்ஜி ஃபீல்ட்ஸை சரியா மெயின்டைன் பண்றது எவ்வளவு முக்கியம்? That is right. Survival versus evolution and where energy gets stuck. பிரச்சனை என்னன்னா, நம்ம மாடர்ன் ஸ்ட்ரெஸ் நம்மளை எப்பவுமே ஃபர்ஸ்ட் 3 எனர்ஜி சென்டர்ஸ்லயே மாட்டி வைக்குது. சர்வைவல், பவர், கன்சம்ஷன். அதாவது பயம், அதிகாரம், எப்படியாவது உயிர் வாழணும்னா நம்ம பேசிக் அனிமல் நேச்சர்லயே நம்ம எனர்ஜி ஸ்டக் ஆகிடுது. நம்ம எப்பவும் ஸ்ட்ரெஸ்லையும் சர்வைவல் எமோஷன்ஸ்லையும் இருக்கும்போது நம்மளை சுற்றி இருக்கிற அந்த இன்விசிபிள் எனர்ஜி ஃபீல்ட்லேருந்து ஃபோர்ஸாக எனர்ஜியை இழுக்கிறோம். இதனால நம்ம லைட் ஃபீல்ட் லிட்ரலி சுருங்கிடுது. இது நம்ம பாடியில் கொஹேரன்ஸை கெடுத்து கடைசியில் டிசீஸ்க்கு கொண்டு போய் விடுது. So constant stress actually shrinks our energy field. That is genuinely scary. Absolutely. To truly evolve and heal, நம்ம அந்த ஸ்டக் எனர்ஜியா மேல கொண்டு வரணும். Step 1, evolve beyond survival. அதாவது 1, 2, 3 சென்டர்ஸா தாண்டி வரணும். Step 2, move energy to the heart, the 4th center. Step 3, shift from selfish to selfless. நம்ம இருதயத்துக்கு அந்த எனர்ஜி போகும்போது தான் நம்ம வெறும் சர்வைவலிஸ்ட்ல இருந்து ஒரு செல்ஃப்லெஸ், ஹோலான மனுஷங்களா மாறுறோம். ஆனா இது எப்படி பிராக்டிக்கலா பண்றது? நம்ம ஃபோக்கஸ் எப்படி மாத்துறது?
டாக்டர் ஜோ அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டெக்னிக் சொல்றாரு. அது பேரு டைவர்ஜென்ட் ஃபோக்கஸ். அதாவது உங்க கவனத்தை வெறும் உடம்பு மேலேயோ பொருட்கள் மேலேயோ, அதாவது த பார்ட்டிக்கல் மேல வைக்காம உங்களை சுத்தி இருக்கிற ஸ்பேஸ் அண்ட் எனர்ஜி, அதாவது த வேவ் மேல வைக்கணும். இப்படி ஓப்பனா டைவர்ஜென்ட்டா ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம பிரெயின்ல ஒரு ஆர்டர், ஒரு கொஹீரன்ஸ் உருவாகுது. இது நம்ம சப்கான்ஷியஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ள நுழைய பெரிய அளவுல உதவி செய்யுது. இப்ப நம்ம வியூவர்ஸை பார்த்து சில கேள்விகள் கேட்க விரும்புறோம். 1, உங்க எனர்ஜி அதிகமா எந்த சென்டர்ல ஸ்டக் ஆகி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபியர்லியா, பாரலியா, இல்ல லவ்லியா? 2, அந்த 8 வயசு பொண்ணோட ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் கதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? 3, உங்க மினி பிரெயின்ஸ்க்கு நீங்க இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? செம்ம ப்ரொஃபவுண்டான கேள்விகள். எனக்கே இது ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கு. நம்ம உடம்புக்குள்ள இவ்ளோ பெரிய யூனிவர்ஸ் இருக்கிறது ரொம்ப ரிலேட்டபிளாவும் ஃபேசினேட்டிங்காவும் இருக்கு. ஐ நீட் டு ஸ்டார்ட் டாக்கிங் டு மை மினி பிரெயின்ஸ். செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? அடுத்த பகுதியில நாம 6வது எனர்ஜி சென்டர் பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். த பைனியல் கிளாண்ட். இஸ் இட் our internal antenna to the mystical? இது எப்படி ஹையர் டைமென்ஷன்ஸ்க்கு கனெக்ட் பண்ற டோரா இருக்குன்னு பார்க்க போறோம். Wow, I absolutely can't wait for that. நாங்களும் தான். சிந்திப்போம். மீண்டும் சந்திப்போம்.